இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். என் வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். அன்பானவர்களே, பாறை மீது வீட்டை கட்டியவனுக்கும் மணல் மீது வீட்டை கட்டியவனுக்கும் வெள்ளம் வரும், புயல் வரும், அந்த வீட்டின் மேல் மோதும். வெள்ளம் வருவதும் புயல் வருவதும் வீட்டின் மேல் மோதுவதும் போன்ற சோதனைகளும் துன்ப துயரங்களும் இடைஞ்சல்களும் இடறல்களும் இந்த உலகில் எல்லாருக்கும் உண்டு. கடவுளுடைய வார்த்தை கேட்பவர்களுக்கும் துன்பங்கள் உண்டு, அதன்படி நடப்பவர்களுக்கும் துயரங்கள் உண்டு. கடவுளுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி செயல்படாதவர்களுக்கும் துன்பங்களும் துயரங்களும் உண்டு. அதனால் இயேசுவோடு இணைந்திருப்பவர்களுக்கு துன்பம் வராது, இயேசுவோடு இணைந்திராதவர்களுக்குத்தான் துன்பங்கள் வரும் என்று நாம் எண்ணக்கூடாது. இயேசுவோடு இணைந்திருப்பவர்களுக்கு தோல்விகள் வராது, வெற்றி மட்டுமே கிடைக்கும். இயேசுவோடு இணைந்தில்லாதவர்களுக்கு, இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி நடக்காதவர்களுக்கு தோல்விகள் வரும் என்று, வெற்றி கிடைக்காது என்று நாம் எண்ணவே கூடாது. இயேசுவோடு இல்லாதவர்களுக்கு, இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி நடக்காதவர்களுக்கு தோல்விகள் வரும், வெற்றிகள் கிடைக்காது. வெற்றியும் கிடைக்கும், தோல்வி கிடைக்காமல் கூட போகும். ஆனால் எல்லாம் தற்காலிகமானது. அவைகளுக்கு வேர் இல்லை. அந்த வெற்றிகளுக்கு வேர் கிடையாது, அடித்தளம் கிடையாது. அப்போதைக்கு வரும், ஆனால் அழிந்து போகின்ற நிலையற்ற வெற்றி, அழிந்து போகாத நிலையான தோல்வி. உலக வழக்கிலே அது பெரிய வெற்றியாக தோன்றலாம். ஆனால் இயேசுவோடு இணைந்திருப்பவர்கள், இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி நடப்பவர்கள், பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளி போன்றவர்களுக்கு தோல்விகள் வரும், நிலையாக நிற்காது, அது போய்கொண்டே இருக்கும். வெற்றிகள் வரும், அது நிலைத்து நிற்கும். அதாவது பாறை மீது வீட்டை கட்டியவனுக்கும் வெள்ளம் வரும், புயல் வரும், அந்த வீட்டின் மேல் மோதும், விழாது. அந்த மனிதன் விழுந்து போக மாட்டான், அவன் உறுதியாக நிற்பான். இயேசுவோடு இணைந்திருப்பவர்கள் என்றும் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். அது துன்பமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், கடன் தொல்லை வறுமையாக இருக்கலாம், அது போன்ற எந்த இடையூறுகளும் இடைஞ்சல்களும் வரலாம். ஆனால் அவன் வீழ்ந்து போக மாட்டான். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, வீழ்ந்து போகாதபடி எங்களை தாங்குவது உம்முடைய வார்த்தை, உம்முடைய வாக்குறுதிகள், உம்முடைய கரம். தீமைகளிலிருந்து எங்களை காத்து எப்பொழுதும் பாதுகாப்பது உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம், கல்வாரி இரத்தம். அந்த பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் என்றும் நாங்கள் சுகபத்திரமாய் வாழ எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.